அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு மாதத்தினுடைய தொடக்க நாள்ல இருக்கோம். அதாவது புதிய பிறையினுடைய முதல் நாள்ல இருக்கோம். இன்றைக்கு நமக்கு சஃபர் மாதத்தினுடைய பிறை பிறக்கவிருக்கு இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு பிறையை பார்த்த உடனே பிறை பார்த்தவுடன் ஓதக்கூடிய துஆவை நீங்கள் ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த அமலை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா மண்ணும் பொன்னாகுமா, தொட்டதெல்லாம் வெற்றியாகுமா, நினைத்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நடத்தி தருவானாம். பரக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் பணமும் நகையும் சேரணும்னு நினைக்கிறவங்க அல்லது நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த அமலை செய்யுங்க. இன்னும் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இன்னும் அவசர தேவைக்கே பண தட்டுப்பாடில் இருக்கிறவங்க இந்த ஒரு அமலை முடிங்க. இன்னும் நீண்ட நாளாக தடைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும், அதாவது வீடு கட்டணும், ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் தேடுறீங்க, ரொம்ப மாதங்களாகவே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செய்யும்போது சுபஹானல்லாஹ் அனைத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளையும் அல்லாஹ் நீக்கிடுவான். இன்னும் பெண் பிள்ளை வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நிறைய கவலை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நகை சேர்த்தணும், பணம் சேர்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு வழியும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த அமலை நீங்கள் முடிக்கும்போது தேவையான பணத்தை பறக்கத்தா அல்லாஹ் தருவான். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இந்த அமலை செய்யலாம். ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இப்போ ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு திருமண விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அதில் எங்களுக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அமலை நீங்கள் அதில் ஓதி ஊதிக்கலாம். இப்போ தொழில் செய்கிறீங்க, கடை வச்சுருக்கீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளில் நீங்கள் இதை ஓதி ஊதலாம். இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள், பணம் இதில் கூட நீங்கள் இந்த அமலை செஞ்சு ஓதி ஊதுனீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் பணம் உங்கள் கையில் பறக்கத்தா தங்கும். உங்களோட தேவைகள் போக மீதம் இருக்குமா. இன்னும் இந்த அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் உங்கள் கையை விட்டு போகாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகைகள் நிறைய வச்சுருப்போம், ஆனால் அது நம்ம கையில் தங்கவே தங்காது. ஏன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம அதை அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நமக்கு ஒருபோதும் வராது. இந்த அமலை நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வருடம் முழுவதும் நம்ம கையில் போதிய அளவு பணமும் இருக்குமா, நகையும் இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை எதன் மீது ஓதப்படுகிறதோ அது பரக்கத்தாக இருக்கும் அப்படின்னு நமது ரசூல்ல நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இந்த ஆயத்துல் குர்சியை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 41 முறை ஓதி நீங்கள் பணத்துலேயோ அல்லது நகையிலையோ அல்லது உங்களோட வியாபார பொருட்கள்லையோ நீங்கள் ஊதிக்கலாம். அடுத்தது ஆயத்துல் குர்சியை முடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் 100 தடவை ஓதி நீங்கள் உங்களோட பணத்துலேயோ நகையிலையோ பொருட்கள்லையோ நீங்கள் ஊதிக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு அபரிமிதமான பரக்கத்தை கொடுப்பானாம். அப்படிப்பட்ட அந்த துஆ என்ன அப்படின்னா அதுதான் தபாரக்கல்லாஹு அஹ்சனில் ஹாலிகீன அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹி. இதனுடைய பொருளை கவனிங்க. படைக்கக்கூடியவர்களில் அழகானவனான அல்லாஹ் பரக்கத் வாய்ந்தவனாக இருக்கிறான், இறைவா இதில் பரக்கத்து செய்வாயாக. இந்த ஒரு ஆயத்து இருக்கு இல்லையா, தபாரக்கல்லாஹு அஹ்சனில் ஹாலிகீன் அப்படிங்கிறது நிறைய சூறாக்களில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. சூரா முஅமினூன், சூரா சாஃபாத் போன்ற சில சூறாக்களில் இது இடம்பெறுது. இதை பற்றி நிறைய சிறப்பு வாய்ந்த வஜீஃபாக்கள் இருக்குது. இன்னும் இதை பற்றின சிறப்புகளை கொண்ட ஹதீஸ்களும் காணப்படுது. அப்போ இந்த ரெண்டையும், இந்த ஆயத்துல் குர்சியையும் இந்த வசனத்தையும் நம்ம ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் வருடம் முழுவதும் நம்மக்கிட்ட பணம் பரக்கத்தான் தங்கும் இன்ஷா அல்லாஹ். கடன் உடையவங்க இதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து நியத்து வச்சு 11 நாள் நீங்கள் முடிங்க. பெருவாரியான கடன் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது, எங்களோட தலைக்கு மீறின கடனாக இருக்குது, எங்களால் அடைக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வச்சுருங்க இன்ஷா அல்லாஹ். அதோட நீங்கள் செல்வம் செழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமலை இன்றிலிருந்து 3 நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க. இன்றைக்கு ஓத முடியலை, நாளைக்கும் என்னால் ஓத முடியாது, நான் பீரியட்ஸில் இருக்கேன், அடுத்த நாள் தான் குளிப்பேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 3 நாளைக்குள்ளே இந்த அமலை முடிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கின் வாயில்களை திறந்து வைப்பான். ஏன்னா மிகுந்த சக்தி வாய்ந்த 2 அமல்களை தான் நம்ம செஞ்சுருக்கோம்.
ஒன்று ஆயத்துல் குர்ஷி. நபியவங்க ஒரு சஹாபி அவங்கள கடிந்து கொண்டாங்களாம். எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது அப்படிங்கும்போது ஆயத்துல் குர்ஷியை விட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ரொம்ப கடிந்து கொண்டு பேசினாங்களாம். அந்த அளவு ஆயத்துல் குர்ஷியை எதன் மீது ஊதப்பட்டாலும் அந்த விஷயம், அந்த பொருள் பரக்கத்தாக மாறிடுமா. அதனால் நீங்கள் சந்தேகிக்கவே வேணாம். ஆயத்துல் குர்ஷியையும் இந்த குட்டி வசனத்தையும் நீங்கள் ஓதி உங்களோட பொருட்கள்லையோ பணத்துலேயோ நகையிலையோ ஊதிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அது கட்டாயம் வளர்ந்து கொண்டே தான் வரும். ஒருபோதும் குறை இருக்காது. குறைவில்லாத செல்வத்தை அல்ல தீராத செல்வத்தை அல்லாஹ்தாலா நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். பணத்திற்கு இனி எந்த விதமான கஷ்டமும் நமக்கு இருக்காது. இதை ஓதிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்தையும் கவனிங்க. ஏன்னா முயற்சி ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் துவாவும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுலேயும் இது போல் சிறந்த அமல்களை நீங்கள் செய்யும்போது கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை இந்த மாதத்தில் நீங்கள் முடிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாதத்துலேயும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவு இது ரொம்ப பரக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எனவே இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் எல்லா மக்களுக்காகவுமே துவா செஞ்சுக்கோங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ்தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். அமீன். மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும். அதில் கடன் பிரச்சனைக்கான தீர்வு இருக்கணும், வேலை விஷயம் வியாபாரம் விஷயத்தில் வெற்றி கிடைக்கணுங்கிற வஜீஃபாக்கள் வேணும், இன்னும் திருமண பிரச்சனையை நீக்கக்கூடிய வஜீஃபாக்கள் வேணும், இன்னும் ஈமான வளர்த்து கொள்ளக்கூடிய வஜீஃபாக்கள் வேணும், இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வஜீஃபாக்கள் வேணும். இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு தேவைக்கான வஜீஃபாக்களும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.